இதை முற்றிலுமா உறுதி செய்யணும். இது என்ன ஸ்டேஜில் இருக்கு, எந்த நிலையில் இருக்கு, ஆரம்ப நிலையில் இருக்கா, இடைப்பட்ட நிலையில் இருக்கா, முத்திய நிலையில் இருக்கான்னு உறுதி செய்வதற்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம பண்ணி அந்த கழுத்து ஜவ்வு நம்ம சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் ஆனுலர் ஃபைப்ரோசஸ் அது இன்டாக்டா இருக்கா, இல்லை அந்த ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ் இயற்கை அரண் கிழிந்து அதுலேருந்து அந்த ஜவ்வு வந்து அந்த புரோட்டீனஸ் மெட்டீரியல் ஜெல்லு மாதிரி இருக்கிற மெட்டீரியல் வெளியில் வந்திருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த இயற்கை அரண் நல்லா இருந்தால் அது வந்து மருத்துவ முறையில் சரியாகும். இயற்கை அரண் எதில் நல்லா இருக்கும் அப்படின்னா ஸ்டேஜ் 1ல பல்ஜ் அப்படின்னா அந்த இயற்கை அரண் வீங்கி இருக்கும். எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா அந்த இயற்கை அரண் லைட்டாக கிழிந்து அப்படி புடைச்சிருக்கும். அது ஒரு பகுதி மட்டும் மொத்தமாக வீங்கி ஒரு பக்கம் பிரிங்கி இருக்கும், அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரூஷன். 3வது ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஜு, ப்ரொலாப்ஸு, 3வது தான் எக்ஸ்ட்ரூஷன். அதாவது 3வது வந்து எக்ஸ்ட்ரூஷன், 4வது வந்து செக்வஸ்ட்ரேஷன். ஸோ அந்த முதல் பல்ஜும் ப்ரொலாப்ஸ் இந்த 2 ஸ்டேஜுக்கும் மருத்துவ முறைகள் போதும். எக்ஸ்ட்ரூஷன்ல நரம்பு அழுத்தம் வந்து கம்மியா இருந்ததுன்னா மைல்டு நர்வ் கம்ப்ரெஷன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மருத்துவ முறைகளே சரி பண்ணலாம், மைல்டு டு மாடரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிவியரா இருந்து மருத்துவ முறைகள் மேற்கொண்டு என்னென்ன மருத்துவ முறைகள்ங்க நான் விளக்கமா சொல்றேன். இந்த மருத்துவ முறைகளை மேற்கொண்டு குறையவில்லைன்னா நமக்கு வந்து சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். செக்வஸ்ட்ரேஷன்ங்கிறது 4வது ஸ்டேஜ். ஸோ இப்போ 1, 2, 3, 4. 1 பல்ஜு, 2வது ப்ரொட்ரூஷன், 3வது எக்ஸ்ட்ரூஷன், 4வது வந்து சீக்வஸ்ட்ரேஷன். இந்த 4 ஸ்டேஜையும் உறுதிப்படுத்துறது எம்ஆர்ஐ தான்.